ஷாሎም பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லூக்கா 6:38 விளக்கத்தை பார்க்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். எனக்கு மிகவும் பிடித்த வசனம். நான் ரட்சிக்கப்படாத காலங்களில் தான தர்மம் செஞ்சால் அந்த தான தர்மம் நம்மளை காப்பாற்றணும்னு எப்பயுமே நான் நினச்சிக்குவேன். அதை பற்றி நம்ம பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம போய் யார்கிட்டையாச்சும் தான தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பொருளோ பணமோ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எனக்கு 50 ரூபா தேவைப்படுது, அதனால் நான் 10 ரூபா உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் ஒரு சிலர் பிரியாணிக்கு ஆசைப்பட்டதுனால அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அரிசி சாதத்தை உதவி செஞ்சேன்னு சொல்லுவார். இது எப்படி இருக்குன்னா, பெரிய பொருள் மேலே ஆசைப்பட்டு தன்னிடம் இருக்கிற சிறிய பொருளை கொடுத்துட்டு நான் தர்மம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிற போல இருக்கு. அது மட்டும்தான் தான தர்மமா? இல்லை வேறு எதெல்லாம் நம்ம செஞ்சால் அதுவும் தான தர்மத்தில் ஒன்றா வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்போதெல்லாம் நான் செய்யணும், அதுவும் எப்படி நான் செய்யணும் அப்படின்றத பற்றின எல்லா விளக்கத்தையும் நம்முடைய வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை வைத்து இப்பொழுது பார்க்கலாம். இந்த லூக்கா 6:38 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்கும், அது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பற்றி எல்லாம் சொல்லிட்டார். ஒரு முறை கூட நம்ம அந்த வசனத்தை சொல்லலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். சரி, தர்மம் எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 6:3 உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாது இருக்க கடவுள். அப்படின்னா நீங்கள் தர்மம் செய்கிறப்போ மற்றவங்க என்ன பாராட்டணுன்றதுக்காக அவங்க முன்னாடி நீங்கள் செய்யக்கூடாது. இன்னும் தெளிவாக மத்தேயு 6:1 மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இன்றைக்கி அநேக பேர் தான தர்மத்தை இப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. சமூக வலைத்தளங்களை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அதே சமூக வலைத்தளத்தில் ஒரு சிலரோட தான தர்மம் செய்கிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏண்டனா அவங்க முகத்தை அவங்க காட்டிக்கவே மாட்டாங்க. அப்படி தான் செய்யணும்னு நம்ம வசனம் சொல்லுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிலர் அவங்க முகத்தை காட்டி தர்மம் செய்தால் கூட அவங்களையும் நான் வெகுவாக பாராட்டுறேன். இருந்தாலும் ஒரு சின்ன வேண்டுகோள், அவங்க முகம் காட்டாமல் நம்ம வசனம் சொல்கிறபடி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கும் கிடைக்கப்பெறணும். நம்மளில் அநேகர் சொல்கிறது, எனக்கும் பொருளாதார வசதிகள் இருந்தால் நானும் இப்படியெல்லாம் தர்மம் செய்வேன், எனக்கும் ஆசை. ஆனால் உதவின்னு சொல்கிறது வெறும் பொருளோ பணமோ இல்லைங்க. உங்களோட டைமை கொடுக்கலாம். அவங்க ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ நீங்கள் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம். அல்லது உங்ககிட்ட இருக்கிற திறமையை அவங்களுக்கு நீங்கள் இலவசமாக கற்றுத்தரலாம். ஆலயங்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரலாம். அவ்வளோ ஏங்க, நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறப்போ ஒரு முடியாதவங்க வந்தால் அவங்களுக்கு உங்களோட சீட்டை விட்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுவும் உதவி தான். ஆண்டவர் நீங்கள் செய்யக்கூடிய உதவியில் உங்களோட யதார்த்தத்தையும் உண்மையும் தான் பார்க்குறார். ஒரு சிலர் அடப்போப்பா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை தான தர்மம் செஞ்சால் அப்புறம் என்னோடய ஆஸ்தியெல்லாம் குறைஞ்சிராதா அப்படின்னு சொல்கிறாங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசுனித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு அப்படின்னு நீதிமொழிகள் 11:24 2 கொரிந்தியர் 9:6 சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்படின்னு சொல்லுது. இப்படி நம்ம செய்து வந்தோம்னா கர்த்தர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா விதமான சமாதானத்தையும் அமைதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தருவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தருவார். இந்த வசனத்தை உங்கள் மனதில் எப்பொழுதும் வைத்துக்கொள்ளுங்கள். மல்கியா 3:10 வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். சந்தேகமென்றால் சோதித்து பாருங்கள் அப்படின்னு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே உதவி செய்யுங்க. அப்படி இல்லைனா கூட உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் உங்களால் முடிந்தது செய்யுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நன்றி. தேங்க்யூ. தொடரப்பா.